ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோம்மேட் கீ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் டெய்லி வாங்குகிற பாலை காய்ச்சி ஆற வச்சு ஆடை எடுத்து இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதை எடுத்து ஐஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் காய்ச்சி அந்த பாலை ஆற வச்சுருவேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் மேலே எப்படி நெய் நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த பாலை எடுத்துட்டு ஒரு டப்பாவில் கொஞ்சோண்டு நல்ல மோரை ஊற்றி, மோரோ தயிரோ எதுனாலும் ஊற்றி இந்த பாலை அதில் ஊற்றிடுவேன். ஊற்றி நல்லா 2 ஆற்று ஆற்றிடுவேன். ஆற்றினா தான் அந்த தயிரோடு அந்த பால் நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு தயிர் உறைஞ்சிரும். அதை உர ஊற்றி வச்சோன்னே நீங்கள் காலையில், நான் நைட்டு உர ஊற்றிடுவேன். நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி தயிர் உங்களுக்கு உறைஞ்சிரும். அதை நான் மோர் கடையிற மிஷினில் அந்த தயிரை ஊற்றி தேவையான அளவு தண்ணியையும் ஊற்றி அதில் கடைய விட்டுருவேன். ஒரு 20 மினிட்ஸ் ஆனவுடனேயே உங்களுக்கு வெண்ணெய் தனியாக மோர் தனியாக பிரிஞ்சிரும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், வெண்ணெயும் மோரும் தனித்தனியாக பிரிஞ்சிரும். அந்த வெண்ணெயை நான் ஒரு கடாயில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கடாயை அடுப்பில் வச்சு நெய்யை காய்ச்ச ஆரம்பிச்சிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா ரெடி ஆகிட்டு வருது. இது கூடவே நான் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் அதில் போட்டுருவேன். இந்த முருங்கைக்கீரையை போட்டோடனே நீங்கள் தட்டை வச்சு மூடி வச்சிடணும். ஏன்னா அந்த முருங்கைக்கீரை வெடிக்கும். அப்போ நம்ம மேலே ஃபுல்லாகவே தெரிச்சிரும். இப்போ நம்மளோட நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முருங்கைக்கீரையை எடுத்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்துடலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.